ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஹோம்லி மாம் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி நம்ம வீக்லி ஹேர் கேர் ரொட்டீனில் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளாக்ஸீட் வச்சு தான். ஸோ முதல்ல நான் வந்து ஃப்ளாக்ஸீட் ஜெல் ரெடி பண்ண போகிறேன். அதுக்கப்புறமா என்னோடய ஷாம்புவோட நான் ஒரு சீக்ரெட் மெத்தட் நான் ட்ரை பண்ணுவேன் எப்பயுமே. இதை நான் வந்து ஒரு ஹேர் கேர் ரொட்டீன்லேயே நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். பட் மறுபடியும் உங்களுக்கு காமிச்சா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறேன் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ அதுக்கும் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நான் இது வந்து அம்மா வீட்டில் இருக்கும்போது இந்த ஹேர் கேர் ரொட்டீன் வந்து ட்ரை பண்ணேன். எப்பயுமே நான் வந்து வாரத்தில் ஒரு நாளாவது அட்லீஸ்ட் நான் வந்து கண்டிப்பாக வந்து ஏதாச்சும் ஒரு ஹேர் கேர் வந்து ட்ரை பண்ணிவிடுவேன். அந்த வகையில் அம்மா வீட்டில் அந்த 1 வீக் ஸ்டே பண்ணியிருந்தேன் இல்லையா, அப்போ நான் வந்து இந்த ஹேர் கேர் தான் ஃபாலோ பண்ணேன். ஸோ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளாக்ஸீட் வச்சு ஜெல் ரெடி பண்ணணும். ஒன்றுமே இல்லை, நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஃப்ளாக்ஸீட் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக ஒரு 150 ml தண்ணி விட்டு நல்லா அதை பாயில் பண்ணால் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நம்ம வந்து கொதிக்க விடணும். அதுக்கப்புறம் அதை ஆற வச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டால் நமக்கு இந்த ஜெல் வந்து ரெடி ஆகிடும். ஸோ முதல்ல இந்த ஜெல் ரெடி ஆகிடுச்சு. இது கொஞ்சம் வந்து சூடாக தான் இருக்கும். இந்த டைம்லேயே வந்து பார்த்திங்கன்னா நான் தேங்காய் எண்ணெய் வந்து கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து இதில் ஆலிவ் ஆயில் இருந்தால் அது கூட சேர்த்துக்கலாம். நான் எப்பயுமே தேங்காய் எண்ணெய் இல்லைனா வந்து விளக்கெண்ணெய், இது ரெண்டும் தான் என்னோடய ஹேருக்கு நான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவேன். ஸோ அப்படி வந்து பார்த்திங்கன்னா அம்மா வீட்டில் வந்து விளக்கெண்ணெய்லாம் கிடையாது, இருந்தால் நான் அதை ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ நான் வந்து தேங்காய் எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நான் வந்து கை வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன் எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி எடுத்தால் ஜெல் மாதிரியும் இருக்கணும், கொஞ்சம் வாட்டரியாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுடைய ஸ்கேல்பில் நல்லா இது போய் படிஞ்சு நம்மளுடைய வேர்க்கால்கள், அந்த முடியோட வேர்க்கால்கள் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் முடியை நல்லா அடர்த்தியாக வளர்கிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மிச்சம் இருக்கிற இந்த வடிகட்டி வச்ச இந்த இருக்குது பார்த்திங்கன்னா, இந்த ஃப்ளாக்ஸீட் இருக்கு இல்லையா, இதை நீங்கள் அப்படியே சாப்பிட்டாலும் சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் நல்லா இதில் கொஞ்சமாக ஃபைனாக அரைச்சிட்டு கொஞ்சமாக அரிசி மாவு கலந்தோ இல்லைனா வந்து கடலை மாவு கலந்தோ நீங்கள் வந்து தயிர் ஆட் பண்ணிவிட்டு ஃபேஸ் பேக்காக நீங்கள் போட்டு கூட ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் பேக் தான் ட்ரை பண்ணேன். ஆனால் வந்து வெறும் அந்த வடிகட்டி வச்ச அந்த ஃப்ளாக்ஸீடும் கொஞ்சமாக வந்து கடலை மாவும் சேர்த்து நல்லா அரைச்சி பேஸ்ட் மாதிரி அரைச்சி ஃபேஸில் போட்டு வாஷ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜெல் ரெடி பண்ணேன் இல்லையா, தேங்காய் எண்ணெய் அப்புறம் இந்த ஃப்ளாக்ஸீட் ஜெல், அது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் மிக்ஸ் ஆகிட்டு இப்போ நம்ம வந்து கை நல்லா ஆறுனதுக்கப்புறமா கையாலே எடுத்து நான் வந்து என்னோட ஸ்கேல்பில் படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன். உங்களோட முடி எந்த கண்டிஷனில் இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஃப்ளாக்ஸீட் வச்சு நீங்கள் எந்த ஹேர் பேக்கனாலும் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு முடி நல்லா அடர்த்தியாக வளர்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாமல் முடி நல்லா ஷைனிங்காக சாஃப்டாக இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் வாரத்தில் 2 நாள் தாராளமாக நீங்கள் ஏதாவது ஒரு ஹேர் பேக் வந்து போடலாம். நீங்கள் எண்ணெயை வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 1 விட்டு 1 நாள் வைக்கலாம். அப்புறம் நான் வந்து ஹேர் வாஷ் பண்ணுறது எத்தனை நாள் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுவீங்கன்னு கேட்டிங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா வாரத்தில் 2 நாள் ஹேர் வாஷ் பண்ணுவேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை, அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஹேர் பேக் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி டைமில் வந்து ஹேர் வாஷ் பண்ணுவேன். பட் கண்டிப்பாக வாரத்தில் 2 நாள் தலை குளிச்சிடுவேன். அப்புறம் எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா 1 விட்டு 1 நாள் வைக்கிற மாதிரி பார்த்துப்பேன். ஸோ இதுதான் நான் ஹோம்மேடாக ஆயில் ரெடி பண்ணியிருக்கேன்ல, இந்த வேம்பாலம் பட்டை வச்சு, அதுதான் இப்போதைக்கு நான் ரீசெண்டாக வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு நல்லாவே இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா முதல்ல நான் வந்து என்னுடைய ஸ்கேல்பில் இந்த ஃப்ளாக்ஸீட் ஜெல் வந்து அப்ளை பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா என்னுடைய முடியோட நுனி பகுதி இருக்குது பார்த்திங்களா, அந்த இடத்துலையும் நான் வந்து இதை வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஏன்னா நீங்கள் எந்த ஹேர் மாஸ்க்கு எது ட்ரை பண்ணாலும் ஹேருக்கு கண்டிப்பாக அந்த ஸ்ப்ளிட் எண்ட் இருக்கிற இடத்துலையும் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த அளவுக்கு முடியோட வெடிப்பு தெரியாமல் நல்லா டார்க்காக இருக்கும். சில சமயம் பார்த்திங்கன்னா செம்பட்டு அடித்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா முடி, அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கும். இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா மேலேருந்து கீழே வரைக்கும் நல்லா கருப்பாக தான் இருக்கும், கலர் சேஞ்சஸ்லாம் இருக்காது. ஸோ அதுக்கு காரணம் நான் இந்த மாதிரி எந்த ஹேர் பேக் எந்த ஆயில் அப்ளை பண்ணாலும் கண்டிப்பாக நான் கான்சன்ட்ரேட் பண்ணி நான் அந்த ஸ்ப்ளிட் எண்ட் இருக்கிற இடத்துலையும் நான் அப்ளை பண்ணிப்பேன். அப்புறம் ரீசெண்டாக தான் நான் வந்து ஹேர் கட் பண்ண அந்த கொஞ்சம் நுனியில் வந்து கட் பண்ணேன். அதுவே டக்குன்னு வளர்ந்துடுச்சு. இப்போ நான் மறுபடியும் கட் பண்ணுற மாதிரி இருக்குது, ஆனால் எப்போ கட் பண்ணுவேன்னு தெரியல. ஸோ இப்போ நான் வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறமா இதை நான் வந்து ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சுக்கிறேன். கொண்டை கட்டிக்கிட்டேன். இதை வந்து நல்லா 20 மினிட்ஸ் ஊறட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். இப்போது ஹேர் வாஷ் பண்ணுற டைம் ஆகிடுச்சு. நான் வந்து பார்த்திங்கன்னா ஷாம்பு எடுத்துருக்கிறேன். அது கூட ஒரு பவுலில் சாதம் வடித்த தண்ணி இருக்கும் இல்லையா, இப்போ அரிசி ஊற வச்ச தண்ணி இல்லை, ஏன்னா நிறைய பேர் அதில் கன்ஃபியூஸ் ஆகிடுறீங்க. சாதம் நல்லா வேக வச்சு வடித்து வச்சுருக்கோம்ல, அந்த தண்ணி தான் எடுத்துருக்கிறேன். அதில் நான் எப்பயுமே யூஸ் பண்ணுற ஷாம்பு வந்து இது சேர்த்துக்கிறேன். நான் என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறேன்னு கேட்டிருந்தீங்களா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இதுக்கு தனியாக ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன். பட் இருந்தாலும் நான் இதில் சொல்லிடுறேன். நான் வந்து யூஸ் பண்ணுறது கிளினிக் ப்ளஸ் ஷாம்பு தான். அந்த 1 ரூபீஸ் சேஷே இருக்கும் இல்லையா, அதுதான் நான் யூஸ் பண்ணுவேன். எப்பயுமே பாட்டிலில் கூட
கூட வாங்கி யூஸ் பண்ண மாட்டேன். அந்த பேக்கெட்டில் கிடைக்கிறத நான் யூஸ் பண்ணுவேன். அது வந்து கெமிக்கல் தான், பட் எனக்கு அது செட் ஆகிடுச்சு. மற்ற ஷாம்பு நான் வந்து இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை, எனக்கு ட்ரை பண்ணவும் பிடிக்க மாட்டேங்குது. ஸோ எனக்கு இதுவே செட் ஆகிடுச்சு. இது வந்து கெமிக்கலான ஷாம்பு தான். ஸோ நான் யூஸ் பண்ணுறதுனால இது நீங்களும் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. எனக்கு செட் ஆனதுனால நான் இந்த ஷாம்புவே எப்பயுமே ட்ரை பண்ணுவேன். பட் நிறைய ஹோம்மேடாக நிறைய ட்ரை பண்ணிட்டு இருக்கிறதுனால எனக்கு அந்த அளவுக்கு அதோட கெமிக்கல் எஃபெக்ட் தெரியாது. அது மட்டும் இல்லாமல் டைரெக்டாக நம்ம ஷாம்பு அப்ளை பண்ணக்கூடாது. தண்ணியோட மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஹேரில் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி நான் வந்து சாதம் வடித்த தண்ணி இருக்கு இல்லையா, அதோட ஷாம்பு மிக்ஸ் பண்ணி நான் வந்து ஹேர் வாஷ் பண்ணுவேன். ரொம்ப ரொம்ப சாஃப்டாக நல்லா ஸ்ட்ராங்காக வளர்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நான் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈரப்பதமாக தான் இருக்குது. பட் சிக்கு நல்லா ஈஸியாக உடச்சிடலாம். எனக்கு வந்து அந்தளவுக்கு சிக்கே ஆகலை. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய முடி வந்து நல்லா சாஃப்டாக நல்லா ஷைனிங்காக இருக்கும். நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்கள் வந்து இதை கண்டிப்பாக வாரத்தில் 2 நாள் நீங்கள் ஏதாவது ஒரு ஃப்ளாக்ஸீட் வச்சு ஏதாவது ஒரு ஹேர் பேக் ட்ரை பண்ணிகிட்டே வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் வந்து நல்லாவே தெரியும். இந்த ஃப்ளாக்ஸீடை நீங்கள் வந்து நல்லா உள்ளுக்கும் சாப்பிட்லாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஏதாவது ஜெல் மாதிரி ரெடி பண்ணி ஹேருக்கும் அப்ளை பண்ணலாம். இது ரெண்டுமே வந்து ஸ்கின் அப்புறம் நம்ம ஹேருக்கு ரெண்டுத்துக்குமே நல்ல ஒரு பெனிஃபிட் கொடுக்கும். இதில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் விட்டமின் பி, இ ரெண்டுமே இருக்குது. விட்டமின் இ வந்து நம்முடைய முடிக்கு ரொம்ப நல்ல நரிஷ்மெண்ட் கொடுக்கும். நம்ம நல்லா சாஃப்டாக அப்புறம் நல்லா ஸ்ட்ராங்காக வளர்கிறதுக்கும் முடி வந்து பார்க்குறதுக்கே நல்லா அடர்த்தியாக இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த ஃப்ளாக்ஸீடை வச்சு இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக் கொடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.